மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்ல அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்ல குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்துலதான் நீங்க அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. நீங்க சொல்ற இந்துத்துவ தலைவருக்கும் அவங்க இந்துத்துவத்தை எதை பாக்குறாங்க, தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான காரணமான எதை பாக்குறாங்க? இல்ல இந்துத்துவம் அவங்க ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாய்தான் அன்னதானம்னா என்ன, அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன, ஆக அதை அவர் செய்தார். அதனால் அது அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது இல்ல. அதுல அவங்க புரிதலே தப்புன்னு சொல்றேன். இல்ல அவங்க இல்ல அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாங்க, எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். இங்க உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும், கால நிர்ணயம் செய்து அதே நேரத்துல தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியா சொன்னாங்க. ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில, இன்று இந்துத்துவாயை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கை, சனாதானம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை, எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும். நான் தென் சென்னையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்கறேன். இல்ல தென் சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது நல்ல நேரமா. ஆக நீங்க இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான். இப்ப அதுல 2-3 நாள் இருந்தது, நாங்க என்னைக்கு போட்டோமோ அன்னைக்குதான் போட்டி போட்டு அவங்க எல்லாம் செய்யணும். நாங்க நேரடியா சொல்றோம், நாங்க இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு இந்து மதம் இல்ல, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பட்ட எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, நாங்க நேரத்தை பின்பற்றோம், நேரடியா சொல்லிட்டோம். ஆனா இவங்க நாங்க எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, நாங்கெல்லாம் பகுத்தறிவுனால ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல நேரம் பார்த்தானே நீங்க செய்றீங்க. ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு, நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சவாலாவே விட முடியும் என்னால. அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்க சொல்கிறோம். மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசிக் கொண்டிருக்கிறோம்.